ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஹரி vlogs. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, எங்கள் ஊர் நாகர்கோவிலில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெருமாள் கோயிலில் திருவிழா நடக்குது. அதுவும் சாதாரணமான திருவிழா இல்லை. ஒரு ஆடு இல்லை, ரெண்டு ஆடு இல்லை, கிட்டத்தட்ட 35லேருந்து 40 ஆடு வரைக்கும் பலி கொடுக்குறாங்க. இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே நைட் ஆரம்பிச்சு ஃப்ரைடே சாட்டர்டே மார்னிங்லாம் முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு கோயில் போயிட்டு இருக்கேன். இப்போ நான் போகிற பாதை பார்த்தீங்கன்னா கோயிலோட பேக் சைடு. நான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் காட்டுறேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட மெயின் கேட்டுக்கு போகிற வழி. சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைட்டால் அலங்கரிச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ஆடு பலி கொடுக்குற திருவிழா வந்து 10 வருஷமா 15 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா பானிபூரி கடை, அப்புறம் ஜவு மிட்டாய் கடை, அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கு காப்பி கடை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பொம்மை கடை. இந்த மாதிரி நிறைய ஆடுகள் பலி கொடுக்குற திருவிழா பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சரியா தெரில எனக்கு. இவ்வளோ ஆடு எப்படி கொடுப்பான்னு நினைக்கலாம் நீங்கள். ஆனால் அது எப்படி பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வரி கொடுக்குறவங்க ஒரு வரிக்கு ஒரு ஆடுன்று கொடுப்பாங்க. அப்படி தான் இந்த முறை 35லேருந்து 40 ஆடு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் வளர்த்த ஆடை வந்து மேளம் நாதஸ்வரம் வாசித்து கோயிலுக்கு ஆடை கொண்டு வருவாங்க. ஒரு சில காரணங்களால் வீடியோவை ஃபுல்லாக ஷூட் பண்ண முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.